அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது எந்த நிலையிலும் பரிசாக கொடுக்கக்கூடாத பொருட்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிட சாஸ்திரம் மற்றும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி சில பொருட்களுக்கு எதிர்மறை ஆற்றல்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது. அப்படி இருக்கும் பொருட்களை பரிசாக கொடுத்தால் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கும் உறவுக்கும் பாதிப்பு உண்டாகலாம் என சொல்லப்படுகிறது. எனவே நாங்கள் சொல்லும் இந்த பொருட்களை கண்டிப்பாக பரிசாக எங்கேயும் கொடுக்கக்கூடாது. பண்டிகைகள், பிறந்த நாள் அல்லது சுப விசேஷ நாட்களில் நாம் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பரிசுகள் நாம் வாங்கி கொடுக்கிறோம். நாம் கொடுக்கும் பரிசு அழகாகவும் நல்ல அர்த்தம் கொண்டதாகவும் இருக்க வேண்டுமென நினைக்கிறோம். வாஸ்து சாஸ்திரத்தின்படி சில பொருட்களுக்கு எதிர்மறை ஆற்றல்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அப்படி இருக்கும் பொருட்களை பரிசாக கொடுத்தால் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கும் உறவுக்கும் பாதிப்பு உண்டாகலாம். எனவே இந்த பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக தானமாக கொடுக்கக்கூடாது. கூர்மையான பொருட்கள், முதலாவதாக கத்தி, கத்தரிக்கோல், பேனா, கத்தி போன்ற கூர்மையான பொருட்களை ஒருபோதும் பரிசாக கொடுக்கக்கூடாது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி இவை சண்டை, பகைமை ஆகியவற்றை குறிக்கும். இப்படிப்பட்ட பொருட்களை பரிசளிப்பது அந்த நபர்களுடன் இருக்கும் உங்கள் உறவில் விரிசல்கள் உண்டாக அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக நீர் தொடர்பான பொருட்கள், மீன் தொட்டி, சிறிய நீரூற்று, ஓடும் நீரை காட்டும் சிலை போன்றவற்றை பரிசாக கொடுப்பது நல்லதல்ல. ஓடும் நீர் லக்ஷ்மி தேவியின் இயக்கத்தை குறிக்கும் என நம்பப்படுகிறது. இவற்றை பரிசாக அளிப்பதனால் உங்கள் வீட்டில் இருக்கும் பண அதிர்ஷ்டம் வேறொருவருடன் போய் சேர்ந்துவிடும் என்பது நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக கடிகாரங்கள் அல்லது கை கடிகாரங்கள். பலர் கடிகாரங்களை பரிசாக கொடுக்கிறார்கள். ஆனால் வாஸ்து சாஸ்திரத்தின்படி கடிகாரம் பரிசளிப்பது என்பது அந்த நபரின் நேரத்தையும் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்த முயல்வது போல கருதப்படுகிறது. இது இருவருக்கும் இடையிலான உறவில் தூரத்தை கண்டிப்பாக அதிகரிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக கடவுளுடைய சிலைகள். கடவுள் சிலைகளை வாங்கும்போது பக்தியுடன் விதிமுறைகளை பின்பற்றி தேர்வு செய்ய வேண்டும். நீங்கள் பரிசாக கொடுத்த சிலையை அவற்றை சரியாக பூஜை செய்யவில்லை என்றால் அந்த பாவம் அதை கொடுத்தவருக்கும் வந்து சேரும் என நம்பப்படுகிறது. குறிப்பாக விநாயகர், லக்ஷ்மி சிலைகளை பரிசீலிக்க போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பது நம்பிக்கையாகும். அடுத்ததாக தொழில் தொடர்பான கருவிகள், பேனா, டைரி போன்ற வேலை தொடர்பான பொருட்களை பரிசாக அளிக்கலாம். ஆனால் ஒருவரின் தொழில் தொடர்பான கருவிகளை அவருக்கே பரிசாக அளிப்பது அவருடைய தொழில் அதிர்ஷ்டத்தை குறைக்கலாம் என வாஸ்து நிபுணர்கள் கூறுகிறார்கள். முக்கியமாக இந்த பொருட்களை எல்லாம் தானமாக கொடுப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக பண கஷ்டம் ஏற்படும் என நம்பப்படுகிறது. குறிப்பாக வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்பார்கள். அதாவது தானம் கொடுப்பதை பெரிதாக சொல்லி பெருமைப்படுத்தி கொள்ளக்கூடாது என்பதற்காக இது சொல்லப்படுகிறது. தானம் கொடுப்பது சிறந்த செயல்தான் என்றாலும் தானம் பெறுபவர்கள் சில பொருட்களை தானமாக பெறாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக ரீதியாக பயன்படுத்தப்படும் சில பொருட்களை இலவசமாக கொடுக்கக்கூடாது. இவை குறிப்பிட்ட சடங்குகள் அல்லது வழிபாடுகளில் பயன்படுத்தப்படும் பொருட்களாகும். உடைந்த அல்லது சேதமடைந்த பொருட்கள், தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தப்படும் பொருட்கள், சில உணவுப் பொருட்கள் போன்றவற்றை தருவதை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். பூஜை அல்லது வழிபாடு செய்ய தேவையான பொருட்கள், குறிப்பாக நெய், கற்பூரம், குங்குமம் மற்றும் புனித நூல்கள் போன்றவற்றை யாருக்கும் இலவசமாக கொடுக்கக்கூடாது. இவற்றை அப்படி தருவது நல்லதல்ல என கருதப்படுகிறது. வஸ்திர தானம் என்பது மிகவும் நல்லது. ஆயுளை நீட்டிக்கும். ஆனால் அதற்கு புதிதாக வாங்கிய துணிகளைத்தான் தர வேண்டும். நாம் பயன்படுத்திய துணிகளை கண்டிப்பாக தரவே கூடாது. தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தப்படும் நகைகள், உடைகள் அல்லது மருத்துவ பொருட்கள் போன்றவற்றை பிறருக்கு கொடுப்பதை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். பயன்படுத்திய அல்லது உடைந்த பொருட்கள், குறிப்பாக வீட்டு உபயோகப் பொருட்கள், பொம்மைகள் அல்லது எலக்ட்ரானிக்கல்ஸ் மற்றும் சுவாமி சிலைகள், போட்டோக்கள் போன்றவற்றை யாருக்கும் இலவசமாக தருவது சரியல்ல. கசப்பு பொருட்களான பாகற்காய், சுண்டைக்காய் வீட்டில் நிறைய விளைந்திருக்கின்றதே என்று யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுப்பதாக இருந்தால் ₹1 அவர்களிடமிருந்து வாங்கி கொண்டு தருவதுதான் சிறப்பு. இல்லையெனில் இருவருக்குமான உறவில் கசப்பில் முறிவடையும்.
சேப்பங்கிழங்கு, முள்ளங்கி, பாகற்காய் போன்றவற்றை காய்கறிகளை யாரேனும் கொடுத்தால் தானமாக வாங்கக்கூடாது. மகாலட்சுமி வாசம் செய்யும் உப்பை யாரிடமும் கடனாகவோ தானமாகவோ பெறவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. இரும்பு பொருட்கள் சிறு ஆணியாக இருந்தாலும் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் ₹1 கொடுத்துவிட்டு வாங்குவது சிறப்பான பலன்களை தரவல்லது. அடுத்ததாக கூர்மையான பொருட்களான சேஃப்டி பின், குண்டூசி போன்றவற்றை யாரிடமும் வாங்கக்கூடாது. அவசரமாக தேவைப்பட்டால் கைகளில் வாங்காமல் அவர்களை தரையில் வைத்துவிட சொல்ல வேண்டும். பின்பு எடுத்து கொண்டு சென்று விடலாம். அதேபோல் யார் எதை கொடுத்தாலும் வாங்கி வந்து நம் வீட்டில் வைத்து கொள்ளக்கூடாது. நமக்கு சொந்தமில்லாத பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, இலவசமாக கிடைக்கின்றதே என்று வாங்கி வந்து செயல்படுத்தக்கூடாது. யாராவது எவர் சில்வர் பாத்திரங்களை இலவசமாக தந்தால் வாங்கக்கூடாது. தானம் பெற்றவர்கள் கொடுத்தவர்களுடைய கஷ்டத்தையும் துரதிர்ஷ்டத்தையும் சேர்த்து வாங்கி கொள்வதாக நம்பப்படுகிறது. அந்த காலத்தில் வீட்டில் உள்ள பெரியவர்கள் இரும்பு சம்பந்த பொருட்களை கையில் கொடுக்காதே, வாங்காதே என சொல்வது அதற்குத்தான். இரும்பு சம்பந்தப்பட்ட கூர்மையான பொருட்களான அரிவாள் மனை, கத்தி, காய்கறிகள் வெட்ட பயன்படுத்தும் எந்திரங்கள், கத்திரிக்கோல் போன்றவற்றை யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது, வாங்கவும் கூடாது. அதேபோல் தோஷ நிவர்த்திக்காக சிலர் எண்ணெய் தானம் செய்வதுண்டு. இப்படி பரிகாரம் செய்வதற்காக கொடுக்கப்படும் எண்ணெயை வாங்கக்கூடாது. எண்ணெயை தானமாக பெறாமல் உடல் நலக்குறைவு உண்டாகும் என சொல்லப்படுகிறது. முக்கியமாக இந்த பொருட்களை எல்லாம் தானமாகவும் மற்றும் எவர் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது என்பது நம்பிக்கையாகும். குறிப்பாக சாஸ்திரங்களின்படி கூர்மையான பொருட்கள், அது பயன்படுத்திய துடைப்பம், பழுதான மின்சார சாதனங்கள், பழைய ஆடைகள், பூஜை பொருட்கள், நெய் கற்பூரம் போன்றவற்றை தானமாக கொடுப்பது கெட்ட பலன்கள், வறுமை மற்றும் குடும்பத்தில் தேவையற்ற சண்டை சச்சரவுகள் உண்டாகும் என நம்பப்படுகிறது. எண்ணெய், உப்பு, இரும்பு பொருட்கள் மற்றும் பழைய உணவுகளை தவிர்த்து விட வேண்டும் என நம்பப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.